அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பு சகோதர சகோதரிகளே, சனி பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறதுக்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்குது. ஆனாலும் பல பேர்கள் கேட்டுக்கொண்டதுனால அந்த சனி பெயர்ச்சி பலன்களை நான் இதில் கொடுக்கலாம்னு இருக்கேன். சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்போ நடக்கிறது அப்படின்னா 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் இரவு 11 மணிக்கு சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனம் ராசிக்கு போகிறார். சனி பகவான் அப்படின்னாலே பயப்பட வேண்டியதெல்லாம் எதுவுமே இல்லை. நேர்மையாக இருக்கிறவளுக்கு அவரால் எப்பவும் எந்த கெடுதலுமே ஏற்படாது. இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம், இறைவன் வகுத்த நியதி அப்படிங்கிற மாதிரியா, இன்பமே இருந்துட்டு போனாலுமே நமக்கு செழிச்சு போயிடும், துன்பமே இருந்திருந்தாலும் நமக்கு வாடி போயிடும். அதனால் இன்பம் வரும், நடுவில் கொஞ்சோண்டு துன்பம் வரும், துன்பம் வரும், துன்பமாக்கிய நினச்சா அது மாதிரி இன்பம் வரும். இந்த மாதிரி பகவானுடைய லீலைகள் நடந்து வருது இந்த மனிதர்களுடைய நம்ம சமூகத்துக்கு. அதனால் இது அப்படி தான் இருக்கும். இதில் தான் நம்ம சிரிக்க தெரிஞ்சுக்கணும், இதில் தான் நம்ம வாழ தெரிஞ்சுக்கணும், இதில் தான் நம்ம வாழ தெரிஞ்சுக்கணும். எவ்வளோக்களோ நம்ம பக்குவம் அடைகிறோமோ அவ்வளோக்களோ நம்மளோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரியவர்கள் முன்னோர்கள் எல்லோரும் சொல்லியிருக்கிற உண்மையான விஷயம். உண்மையில் சனி பகவான் இல்லைன்னா நாம் இல்லை. ஏன்னா சனி பகவான் ஆயுள்காரகர். நமக்கு ஆயுளை கொடுத்துருக்கிறவரே அவர் தான். ஒரு குழந்தை இந்த உலகத்தை ஜீவிக்கிறதுன்னா அதுக்கு காரணமே சனி பகவான் தான். அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை மொத்தம் நேர்மையாக நீதியாக நல்லபடியாக போயின்னு இருக்கிறோம். சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தால் அந்த குழந்தை நல்ல நீதிமானா நேர்மையாளவனா நல்லா அவனுடைய வாழ்க்கை சூப்பராக போயிட்டுருக்கோம். அவனால் பல பேருக்கும் நல்லதெல்லாம் நடந்துட்டுருக்கோம். அதனால் சனி பகவானை பார்த்து நம்ம பயப்பட வேண்டியது அவசியம் இல்லை. சனி பகவான் அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா சனி கொடுத்தா இவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதனால் சனி பகவானுடைய பெயர்ச்சியிலையோ, சனி பகவானுடைய முக்தியிலையோ, சனி பகவானுடைய அஷ்டமத்து சனி, 7 நாட்டு சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, இன்னும் அந்த சனி இந்த சனி எத்தனையும் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான சமயங்களில் அவர் கெடுதல் மட்டும் கொடுக்கல, சில அனுபவங்களை கொடுத்து நமக்கு நல்லதுகளையும் கொடுக்குறார். அவர் கொடுக்குற நல்லது நமக்கு லைஃப் தான் இருக்கும். இப்போ அஷ்டமத்து சனி காலத்தில் யாராவது வீடு வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடை விற்கணும்னு கூட விற்கவே முடியாது. அஷ்டமத்து சனி காலத்தில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கல்யாண லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் பார்த்து அந்த வரனை பார்த்து தீர்மானித்து நல்லா 4 பேர்கிட்ட கேட்டு அப்புறம் அதை நம்ம பண்ணணும். என்ன கெடுதலான வரன் அமையத்துக்கு சான்ஸ் உண்டு, அதானே வழிய. அது மாதிரியா சனி பகவான் கொடுக்குற நன்மைகளை யாராலையும் தடுக்க முடியாது. அவர் தர வீடு, அவர் தர தொழில், அவர் தர திருமண வாழ்க்கை, அவர் கொடுக்குற குழந்தை எல்லாமே நிரந்தரமானது. அவருடைய காலத்தில் நம்ம சொத்து சுகம் சேர்ந்து விட்டோம்னா அந்த சொத்து சுகத்தை யாராலையும் படிச்சுட்டு போக முடியாது. இப்படிலாம் பல நல்லதுகளும் இந்த சனி பகவான் இடத்துல இருக்குது. அதனால் அவரை பற்றி நான் வீண் பயமெல்லாம் பயப்பட வேண்டாம். அவர் இப்போது குரு பகவான்
சாந்த ஸ்வரூபியான குரு பகவானுடைய வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன், மீனத்துக்கு வர. அதனால் கெடுதல்கள்லாம் ரொம்ப வராது. அதோடு அவர் மட்டும் அல்ல, அந்த மீனம்ங்கிற அந்த ராசி கட்டத்துக்கு அவர் மட்டும் வரல. யார் யாரெல்லாம் வரா? சூரியன், ராகு, சுக்கிரன், அது குரு, அந்த வீடு வந்து குருவோட வீடு, சுக்கிரனுக்கு உச்ச வீடு. அந்த இடத்து சனி பகவானும் வர. அதனால் இத்தனை கிரகங்களுடைய கூட்டுகளையும் சேர்த்து தான் எல்லா ராசிகளுக்கும் பலன் சொன்னால் கரெக்டாக இருக்குமே வழியா, சனி பகவான் நேரத்துக்கு வந்துட்டார் இன்றைக்கு இந்த பலன் அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோவா பலிக்காது. இதை 1-2 பலி. சந்திரனும் இப்போ அங்கே வர. அதனால் 5 கிரகங்கள் அங்கே சேர்ந்து உட்காந்துட்டு இதெல்லாம் என்ன குறி காட்டுறது அப்படின்னா, பொதுவாகவே நாம் எல்லோரும் அதிகமாக குழப்பிக்க வேண்டாம் அப்படிங்கிற குறியை காட்டுறது. ஏன்னா சந்திரனும் சனி பகவானும் ஒன்றா வந்திருக்க சமயத்தில் எதுக்கு எடுத்தாலும் முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த முடிவெடுக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு தயக்கமாக இருக்கும். ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்தால் இதோட இன்னும் நல்ல பொண்ணை பார்க்கலாமே, இன்னும் வசதியாக பார்க்கலாமே, இவன் இவ்வளோ படிச்சுக்கானே, இன்னும் நல்லா பார்க்கலாமே அப்படின்னு போயிட்டே இருக்குமே வழிய நம்ம மனசு ஸ்டாப் இருக்கட்டும், இது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராது. அதனால் குழப்பங்களை நம்ம எல்லாருமே தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பெரிய பெரிய ஒரு சில ஆபத்துக்களும் உலகத்துக்கு வரலாம். அங்கங்கே ஏதான ஒரு ஆபத்துக்கெல்லாம் வரலாம். ஆனால் அதெல்லாமே அங்கே இருக்கக்கூடிய கூட்டு கிரகங்களுடைய செயல்னால் தானாகவே சரியாகவும் நடக்கலாம். இப்படியெல்லாம் அதில் அந்த கிரக ரீதிகள்லாம் காமிச்சுட்டு இருக்கு. இதில் இப்போ நம்ம இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி மேஷ ராசிக்கு என்ன கொடுக்க போகிறத பார்க்கலாமா. மேஷ ராசிக்கு 10ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியானவர் இந்த சனீஸ்வர பகவான். இவா கிட்டத்தட்ட ஒரு 6 அல்லது 7 வருஷங்களாகவே திறமைசாலிகள். இவா ரொம்ப திறமைசாலிகள், ரொம்ப ஃபாஸ்டானவா, நல்ல சுறுசுறுப்பானவா, ஆற்றல் மிக்கவா. இந்தாப்பா நீ அதிகாரியாரு அப்படின்னு கொடுக்கக்கூடிய திறமைசாலிகள். ஆனால் இது எதுவுமே அவளுக்கு நடக்கலையே. அந்த கவலையினால் தூங்கவே இல்லை. நிறைய பேர் என்னுடைய தகுதி இவ்வளோ இருக்குது, ஆனால் நான் போய் இப்படியா அப்படின்ற ஏக்கத்துலேயே பிபி, சர்க்கரை, சில பேர் மன வருத்தம், இப்படிலாம் கூட இருந்திருப்பா. ஒரு 5-6 வருஷ காலங்களாக இந்த மாதிரிலாம் இருந்திருக்காவா. அதாவது எழுதின பரீட்சையை இவா எதிர்பார்த்த மாதிரி பாஸ் ஆகாது, கிடைச்ச வேலை கைக்கு எட்டி நம்ம போய் அடுத்த வாரம் சேர்ந்துக்கு போடுவோன்னு நினச்சிருந்துச்சா தட்டி பறிக்கப்பட்டது, அநியாயமாக தட்டி பறிக்கப்பட்டது. திருமணம் அப்படின்னு வரும்பொழுது நிச்சயதார்த்தமெல்லாம் கூட நடந்து கடைசியில் இது இல்லையா அது இல்லையா ஏதோ ஒரு நொண்டி ஷாக்கு ஆகக்கூடிய அவளுக்கு நேர்ந்தது அவமானம், மனவேதனை, துக்கம். இப்படிலாம் கஷ்டப்பட்டு இருந்தா அவள். இவாளுக்கு இப்போது நல்ல காலம் அப்படிங்கிறது பிறந்தது. இப்போ இவள் என்ன பண்ணணும், நம்ம முதல்ல மனசில் இருக்கக்கூடிய கவலையெல்லாம் தூக்கி தூரப்படணும். ஏன் அப்படின்னா இப்போ நல்ல காலம் வந்துடுது.
உங்களுடைய திறமைக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்க போகிறது, நல்ல மனைவி, பெண் குழந்தைகளாக இருந்தால் நல்ல கணவன், நல்ல மன வாழ்க்கை, நல்ல தொழில் துவக்கம், நல்ல படம், காசு, வீடு, வாசல், அப்பாவுடைய அன்பு, பாசம் இதெல்லாம் கூட இருந்திருக்காதுப்பா இந்த 5-6 வருஷத்தில். இதெல்லாம் நல்லபடியாகவே கிடைக்க போகுது. மாமனாரினுடைய அந்த ஒரு பாசம், மாமனார் சொத்து சுகங்கள் கொடுக்கறது, இந்த மாதிரியாகலாம் இப்போ என்னென்னா கிடைக்க போகுது. இவளுக்கு உடம்புல தண்ணி ஏற்றின்னு இருக்குது. தண்ணி ஏற்றிட்டு பார்க்கறதுக்கு திமுன்னு இருக்கிற மாதிரி ஒரு பெருமனாக இருக்கிற மாதிரி கழுவிய இவ நிஜமான இந்த வெயிட்லாம் கிடையாது. இவ உடம்புல தண்ணி ஏற்றின்னு இருக்கிறதாக இந்த கிரக குறிப்புகளை எனக்கு காட்டுறது. மனசுலேயும் ரொம்ப அழுத்தமாக வச்சுட்டுட்டும், சரி நம்ம இனிமேல் ஒன்றும் கிடையாது, நம்ம இப்படி தான் இருக்க போகிறோம் போல இருக்குது, இதுதான் நம்ம லைஃப் போல இருக்குது அப்படின்லாம் நினச்சிட்டு மன அழுத்தத்துக்கும் போயின்ட்டுருக்கா. தயவு செஞ்சு மேஷராசிக்காரர்களே, நிமிர்ந்து நல்லா ஜம்முன்னு ஜாலியாக இருக்கா. உங்களுக்கு நல்ல காலம் இப்போ மன அழுத்தமாக வேண்டாம், உடல் நோய் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் தூக்கி தூரப்பட்டு ஜாலியாக நிமிர்ந்து சந்தோஷமாக உட்காருங்க. உங்களுக்கு எல்லாம் கிடைக்க போகுது. நீங்கள் கேட்ட மாதிரி அதிகாரத்துக்கு உண்டான பதவிகள், பட்டங்கள், மாணவர்களான நல்ல படிப்பில் நல்ல தேர்ச்சி, பெண்களாக இருந்தால் அவர்களுடைய நல்ல ஒரு அவளுடைய திறமைக்கு ஏற்ற நல்ல ஒரு அந்த வேலைகள் அதெல்லாம் இப்போ நல்லபடியாக கிடைக்க போகுது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் தப்பு பண்ணிடாதீங்க, யாரையும் தூக்கி போட்டு பேசிடாங்க. ஏன்னா அவளுக்கு எல்லாமே கிடைக்கும் போது நம்மளை அறியாத என்ன கிடைக்கும்னு ஒரு கர்வம் வந்துடும். இனிமேல் என்ன அப்படின்னு தோணும், யார் தோணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தான் இந்த சனி பேச்சினால நம்மளுக்கு எல்லா நன்மைகளுமே நம்மளுக்கு கிடைக்க போகுது. எல்லா நன்மைகளும் கிடைக்க போகுது. ஆனால் இப்போ யாராவது இருந்தாலும் உங்களுக்கு வர சொல்லியிருந்தான் இப்போ என்னடா இப்படி சொல்லலாம் மாமின்னு நினச்சிப்பேன். யாராவது சொல்லியிருந்தான் இருப்பா. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், உண்மையான குறையாக இருந்தால் காது கொடுத்து கேட்கணும். இல்லை சொன்னால் சொல்லிட்டு போகணும். அது தான் அப்படிங்கிற மாதிரி மனசை ரிலாக்ஸாக வச்சுக்க ஆணி வைக்கணும். திருப்பி பதிலடி கொடுக்கக்கூடாது. நீ என்ன சொன்னியோ இல்லையா பாரு, நான் என்ன அந்த இது இப்போ பண்ணுற அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு இப்போது வசதியாக இல்லை. அதனால் அதை மட்டும் பண்ணக்கூடாது. வேலையோட உணவு சாப்பிடணும். சாப்பிட்ற உணவு நல்லா அப்பப்போ பண்ணி நல்லா சுட சுட புதுசாக ஃப்ரிட்ஜில் வச்சது, கச்சது, பழையது, முதல் நாள் வச்சது, இல்லை வேஸ்ட்டாக போதே அது சாப்பிடலனாக்கா அதுக்கப்புறமா நமக்கு வேஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. அப்பப்போ பண்ணி அப்பப்போ நல்லா சூடாக நல்லா சாப்பிடணும். ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு வரணும். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுண்டு வரணும். உங்களுடைய வீரம், தீரம், பராக்கிரமம், திறமை எல்லாம் வெளிப்பட்டு நீங்கள் நல்லா சூப்பராக மிளறப்போட காலம். ஆனால் கர்வங்கிறது மட்டும் கொண்டு வராமல் நீங்கள் யாரையும் குறை சொல்லாமல், மற்றவா சொன்னாலும் சரி ஏதோ சொன்னானக்கா அப்படின்ற மாதிரியே கொஞ்சம் போயிட்டு இருந்தாக்க இந்த சனி பயிற்சி காலம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சரிதானே? அடுத்தபடியாக இந்த இப்போ நான் சொன்ன பலன்கள் என்னென்னா 2025 27 மார்ச் வரைக்கும் 2 வருஷ பலன் சொல்லியிருக்கேன். அதுக்கு அடுத்தபடியாக சனி பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசிக்கு பார்க்கலாமா? ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் அவளுக்கு ஃப்ரெண்டு தான். சனி தசை, சனி புக்தி இதெல்லாம் நடந்தால் கூட அவளுக்கு கெடுதல்லாம் ஒன்றும் வராது. அது போகிற குரு பகவானோட வீட்டுக்கு வர இருக்கார். அதனால் அவர் கர்ம லாப சனி. அவர் தர்மத்துக்கும் விரயத்துக்கும் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வீட்டுக்கு வரார். அதனால் தொல்லைகளெல்லாம் நீங்கும். என்ன தொல்லைகள் இருந்துருந்தாலும், உடம்புல தொல்லை இருந்தாலும், மனசில் தொல்லை இருந்தாலும்
மன வேதனை இருந்தாலும் நல்லா கம்ப்ளீட்டாக நல்லா சரியாயிடும். அதிகமான துன்பங்கள் எதுவும் வரத்துக்கெல்லாம் சான்சஸே இல்லை. அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா வரும்? இன்ப அதிர்ச்சிகள் வரும், சந்தோஷம் வரும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கும் மேலே 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 நல்ல நிகழ்வுகள், நல்ல நிகழ்ச்சிகள். புதுசாக குழந்தை பிறக்குது, புதுசாக வீடு கட்டுது, வீட்டில் சுபங்கள் வருது, சந்தோஷங்கள் வருது. இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்ல பலன்களாக இப்போது இந்த ரிஷபராசிக்கெலாம் வரும் அப்படிங்கிறதாக குறி காட்டுறது. ஆனால் இவ்வளோ சொல்லிட்டுக்கின வழிய 10 வருஷமாக நீங்கள் பட்ட பாடு யாரும் பட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நீங்கள் ரொம்ப இழகின மனசு இருக்கிறவா. எல்லாத்தையும் கரெக்டாகவும் எல்லாத்தையும் நேர்மையாகவும், நம்மளுக்குன்னு ஒன்று பிரத்தியாருக்குன்னு ஒன்று அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக சொல்கிறவா. ஆனால் அவங்க சொல்லுக்கு அந்த 10 வருஷ காலமும் ஒன்றும் மதிப்பு இருந்த மாதிரி தெரியல. எல்லாம் தலையை ஆட்டினால வழியை யாருமே அதை கடைப்பிடிக்கலை. இது உங்களுக்கு மனசில் ரொம்ப வேதனையை கொடுத்துருக்கு. இங்கே கிணறு இருக்குது, போகாத, விழுந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் முன்கூட்டி சொன்னால் அங்கே போகக்கூடாது. அப்போ தானே உங்களை மதிச்சு தான் அது அர்த்தம். அதுக்கு ஆபாடு போய் விழுந்தாளான்னா கண்ணுங்க நிறைய உங்களால் என்ன பண்ண முடியும்? அப்போ நீ தான் சொன்ன, அதனால தான் ஒன்று அப்படி உங்கள் மேலே பழின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது இங்கே நியாயமா? இந்த மாதிரியான பல தொல்லைகளை நீங்கள் அனுபவிச்சு வந்துருக்குங்க. பாவம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, திட்டத்தட்ட 10 வருஷமா. சரி, இனிமேல் யாருக்கும் நம்ம எதுவுமே சொல்லவே வேண்டாம். யார் சொன்னாலும் எதுவும் கேட்க போடுதில்ல, வாயை முழுது தான் நம்ம கௌரவமாக நமக்கு பழிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டோங்க பாவம். ஆனால் அப்படி நீங்கள் வந்துட்டோங்கோ அப்படிங்கிறத தெரிஞ்சுட்ட சனீஸ்வர பகவான் என்ன பண்ணியிருக்கே, உங்களுக்கு அதிகாரமெல்லாம் இப்போ கொடுக்க போகிறே. நீங்கள் சொல்கிறது எல்லோரும் கேட்க போகிறா. இப்போ வேலையிலையாகட்டும், தொழிலையாகட்டும், பிரம்மாண்டமான பண வளர்ச்சி, வளர்ச்சி, பணம், காசு, பிரம்மாண்டமான பல தொழில் வளர்ச்சி இப்படிலாம் வரப்போகிறது. பிள்ளை குழந்தை பிறக்க போகிறது. கல்யாணமானவளா, சிறிய பெற்றோர்களாக இருந்தாக்க, வயதானவளாக இருந்தால் அவளுக்கு பேரன் பேத்தி அந்த மாதிரி பேர பிள்ளைகள் பிறக்கக்கூடிய பாக்கியம் இப்போ அமையிறது. இதனால் உழைப்பு 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 உசுரை விட்டுன்னு உழைச்சிச்சு. பலன்னு வச்ச முட்டை தான் இருந்தது. இதை பார்த்து 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 என்னடா வாழ்க்கை இது, நம்ம என்னத்துக்கு இந்த பூலோகத்தில் பிறந்து இந்த மாதிரி நாயா பேயா வாழ்ச்சின்னு கிடக்குறோம். அவள் ஒன்றுமே இல்லாத அவளும் பெரிய பட்டம் பதவியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கா. நமக்கு எதுவுமே கிடையாதா, ஒன்றுமே வேண்டாம் போ அப்படின்னு நிலைமைக்கு இப்போ வந்துட்ட இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது என்ன ஜிங்குன்னு ஒரு நல்ல பட்டம், பதவி, சொல், மதிப்பு, செல்வாக்கு, பணம், காசு, பேர குழந்தை, பிள்ளை குழந்தை, மனசுக்கு நிம்மதி, இதெல்லாம் நல்லா கிடைக்க போகிறது. உங்களோட வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான பல தருணங்களை நீங்கள் சந்திக்க போகிறவங்க. நீங்கள் நிறைய தானங்கள் பண்ணணும், நிறைய அன்னதானங்கள் பண்ணணும். மனுஷாளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஏழைகளுக்கு, முதியோர்களுக்கு ஆடை, உடை, செருப்பு, குழந்தைகளுக்கு நோட்டு, புஸ்தகம், இந்த மாதிரியா நிறைய என்னென்ன தானம் பண்ண முடியாதோ அதெல்லாம் நிறைய தானம் பண்ணுவோம். நிறைய பணம் காசுலாம் வரப்போகிறது. உங்கள் இஷ்ட பிரகாரம் நீங்கள் நிறைய எல்லாருக்கும் கொடுத்து உதவியெல்லாம் பண்ணுவோங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆசை. வாரி இறைப்பீங்க எல்லாருக்கும். நீங்கள் மட்டும் சாப்பிடணும், நீங்கள் மட்டும் அந்த ஆசை என்றைக்குமே கிடையாது. இப்போ உங்களுக்கு இஷ்ட பிரகாரம் நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய நீங்களும் நல்லா சந்தோஷமாக வந்து எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு ராஜபோக வாழ்க்கை அமைய போகிறது. அதனால் நீங்கள் நாய், குருவி, காக்கா, பூனை கூட விளாடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு உணவு, பிஸ்கெட்டு என்ன கையில் கிடைக்கிறதோ அதை எடுத்துனா போட்டுகிட்டே இருந்தோம். எல்லாம் சாப்பிடட்டும். இனிமேல் வாடி இருக்கிற மூஞ்சி கிடையாது உங்களுக்கு. நல்லா பொலிவோட நல்லா அலங்காரம் பண்ணிப்போங்கோ.
நல்லா டாக்கு டீக்குன்னு நல்லா ட்ரெஸ்லாம் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் கிடச்சிருத்தேன். அப்புறம் தன்னம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு என்ன குறைச்சல்? நல்லா ஜம்முன்னு தன்னம்பிக்கையோடு இருக்க போகிறோங்க. எல்லோரும் என்னது ஆளே அடையாளம் தெரியாமல் மாறிட்ட அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் இருக்க போகிறோங்க. வெற்றி நட போகிறோங்கன்றது இந்த சனி பயிற்சியில் சனி பகவான் கொடுக்குற தகவலாக இருக்குது. மிக சந்தோஷத்தோடு உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக மிதுன ராசிக்காரர். மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப பொறுப்பாக இருக்க வேண்டிய டைம் இது. நீங்கள் எப்போவுமே பொறுப்பாக இருக்கிறவா தான். ஆனால் பெரிய பெரிய செயல்கள்லாம் நான் பொறுப்பாக நான் அக்கறையாக பண்ணுறேன். நீங்கள் குட்டி குட்டி செயல்கள்லாம் பண்ணிச்சு கொஞ்சம் அசிறுதியாக பண்ணுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னுங்க. அது பண்ணக்கூடாது. எல்லாமே கரெக்டாக பண்ணணும். குட்டி குட்டி செயலும் பெரிய பெரிய செயலும். ஏன்னா நீங்கள் வெற்றி வீரர்கள், நீதி, நேர்மை, குழந்தை மனம் படைத்தவர்கள். ஒரு பெரியவாக்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா கூட ஒழுங்காக செய்ய மாட்டா. ஒரு குழந்தைகிட்ட வேலையை கொடுத்து பண்ணுவேன், பர்ஃபெக்டாக செஞ்சு கொண்டு வந்து தரும். அந்த மாதிரி நீங்கள் எல்லா வேலைகளும் பர்ஃபெக்டாகவும் நல்லா அழகாகவும் திறம்படவும் செய்கிறவா, நல்ல கடவுள் பக்தி வாய்ந்தவா, நல்லா புத்திசாலித்தனம் நிறைஞ்சவா, நேர்மையானவா, ஒழுக்கமானவா. இந்த மாதிரியா உங்களை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கடவுளுடைய பூர்ண அனுகிரகம் பெற்றுவாங்க மிதுன ராசிக்காரா. ஆனால் பொறுப்புகள் வச்சு கொஞ்சோண்டு சோம்பேறித்தனம் உண்டு. அது அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. அதுதான் பண்ணியே ஆகும். சுறுசுறுப்பு தான் பஞ்சம் இல்லையா உங்களுக்கு தான். அப்புறம் சுறுசுறுப்பாக பண்ணுங்களா? அப்புறம் என்ன பண்ண ரொம்ப கடின உழைப்பு தான் தெரியுது. வசித்தம் உங்கள் நேர்மை குணம், அதுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். உங்கள் உழைப்புகளுக்கும் நிறைய பலன்களும் கிடைக்கும். உங்கள் அம்மாவின் இடத்துல அதிகமான பாசத்தை காட்டணும். அம்மா திட்டினா கூட அம்மாவின் இடத்துல அதிகமான பாசத்தை காட்டணும். ஏன்னா இப்போது அம்மாவின் இடத்துல நீங்கள் ரொம்ப அன்பாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதால இந்த கிரக குறிகள்லாம் காட்டுறது. கல்யாணம் பண்ணிடுங்கன்னா, கல்யாணத்துக்கு இருக்கிற பையனோ பொண்ணோ கல்யாணம் பண்ணிடுங்கன்னா வரக்கூடிய மனைவியோ கணவனையோ ரொம்ப அனுசரித்து அவள் என்ன சொல்கிறான்னு முதல்ல காதில் வாங்கிட்டு அப்புறம் அவங்களுடைய ஆசைகளை இங்கே சொல்லுங்க. அப்படி இல்லாமல் பக்க பக்கன்னு பேசிகிட்டே போனோம்னாக்க அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் செலப்பலான்னு இருக்க மாதிரி இருக்கணும். நல்ல பிரகாசமான வாழ்க்கை பார்த்து தான் தெரியுது. நல்ல மனைவி வருவா, நல்ல கணவன் வருவா. மிதுன ராசி காரனுக்கு நல்லபடி திருமணமாகும். மிதுன ராசி குழந்தைகள் ரொம்ப நன்னா படிப்பா, நல்லா வெளிநாட்டுக்கெல்லாம் போய் படிச்சுட்டு வருவா. மிதுன ராசிக்காரா நிறைய தியானம் பண்ணணும். இவளுக்கு என்னென்னா ஒரே சமயத்தில் 2 வேளை 4 வேளை 8 வேளை கூட செஞ்சுடுவாவா. இது இவளுக்கு இயற்கையாகவே இருக்கும். காற்று வேகம் மனோவேகம்னு சொல்கிறது இல்லையா? காற்றுக்காரால இவளை எப்படி இருக்கணும்? பரபரன்னு எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுடுவா. தனியாக நின்னே யாருமே வேண்டாம் துணைக்கு. ஒரு பெரிய விருந்தே படிச்சுடுவா. 2 மணி நேரத்தில் ஒரு பெரிய விருந்தியே பண்ணி முடிச்சுடுவா. தனியாக நின்னே அவள் சமாளிச்சுடுவா எல்லாத்தையுமே. ஆனாலும் அந்த பரபரா அப்படி இருக்கிறதுல கொஞ்சம் தியானம் பண்ணி உங்கள் கொஞ்சம் அமைதியும் சந்தோஷத்தையும் உங்கள் மனசுக்கு வர வச்சுக்கோங்க. ஏன்னா படப்படன்னு சமையல் பண்ணாலும் உட்காந்துன்னு எல்லாத்தையும் கொஞ்சமான ஒரு அரைச்சி கிளறலோ இல்லை ஒரு மோட் குழம்பையோ ருசிச்சு சாப்பிட்டா தானே நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். பராமராக நம்மளுக்கு அப்படி சந்தோஷமாக இருக்கும். அதனால் தியானம், யோகா இதில் மிதுன ராசி நண்பர்கள் பண்ணணும். இதெல்லாம் மனசு உடம்பு புத்துணர்ச்சியாக இருக்கிறதுக்கு தான். எல்லாருக்கும் உணவு நிறைய தானம் பண்ணணும். ஏற்கனவே மிதுன ராசிக்காரா எல்லாருக்கும் நாய், பூனை இந்த மாதிரி இந்த ஜந்துக்களுக்கெல்லாம் கூட நிறைய காக்காய்க்கு கூட சாதம் ஊட்டி கூட விடுவார் கிட்ட வச்சு.
அந்த மாதிரிலாம் அந்த அளவுக்கு பாசமாக உயிரினங்களெல்லாம் அவள் பார்த்துக்கிடுவாள். அதனால் இந்த மிதுன ராசிக்காரருக்கு இப்போது நல்லா இருக்கு, எல்லா விதத்துலேயுமே நல்லா இருக்குது. ஆனால் நல்லா இருக்குன்னு நான் இப்போ சொல்லிட்டு கேட்டீங்க. இவள் நல்லா இல்லாத 12 வருஷமாக இருக்கா. இவளுக்கு இவள் கேட்ட நன்மைகள்லாம் எதுவுமே கிடைக்காம வேதனையிலையும் விசாரத்துலேயும் ஒரு சில பேர் ஆமாம் உஷு தான் இருக்குது, இந்த மாதிரி நீடாக இருக்கிட்டு போகிறா மாமி, நான் நடந்தால் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருப்பா இந்த நிமிஷம். ஏன்னா அந்த அளவுக்கு உண்டான கஷ்டங்கள், வேதனைகள், பிரிவுகள், நம்முடைய சொல்லுக்கு மதிப்பு இல்லாமல் போகிறது எல்லாம் தெரிஞ்சு புத்திசாலியாக நம்ம சொல்ல போனோம்னா கூட எல்லாம் எனக்கே தெரியும், என்ன உனக்கு தான் எல்லாம் தெரியுமா அப்படின்னு மட்டும் தட்டப்படுறது. நம்மலாம் நிறையவே அனுபவிச்சுட்டு நாம் யாருக்கும் எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு இவள் வந்துட்டா அப்போ. ஆனால் இவள் சொல்கிறது எல்லாமே கரெக்ட், இவனுக்கு எல்லாமே தெரியுது. அறிவாளி, புத்திசாலி, திறமைசாலி, கொஞ்சோண்டு சோம்பேறி. அதை நம்ம சரிப்படுத்தி தான் ஆகணும். சுறுசுறுப்புன்னு வரைச்சி பண்ணிவிடுவா, வேலை வச்ச வேலை பண்ணிச்சுவா. வேலை இல்லாத சமயத்தில் கொஞ்சம் அப்புறம் பார்த்து அப்படி இந்த மாதிரி உட்காந்துடுவா. அந்த பழக்கத்தை விட்டுடணும். இந்த 12 வருஷ காலமாகவும் மனசுக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டுட்டு, எனக்கு இது இருந்தால் நல்லா இருக்குமே, எனக்கு வீடு இருந்தால் நல்லா இருக்குமே, அல்லது என் குழந்தை கல்யாணம்னா நல்லா இருக்குமே, இல்லாட்டா என்னோடய ஆத்துக்காருக்கு உடம்பு சரியானா நல்லா இருக்குமே, இப்படி ஏதாவது கவலைப்பட்டுருப்பாள். அந்த கவலை எல்லாம் தீர்ந்து சந்தோஷமாக இருக்க போகிற நல்ல சனி பயிற்சியாக அவளுக்கு இதில் வருது. அந்த மிதுன ராசிக்காரர்களும் சூப்பராக ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். நிறைய அன்னதானம் பண்ணும்போது நீங்களும் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிடுது, தூங்கி அதுக்கு மேலே ஆகிடுது, அப்படிலாம் இருக்காதுங்க. ஏன்னா அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு நல்ல டைம் வர சமயத்தில் அந்த சோறையோ அந்த தண்ணியோ அந்த தூக்கத்தையோ அனுபவிக்கலாமே. அதுக்குள்ளே தான் பரபரன்னு இருந்தா யார் நம்மளை உட்காந்து வச்சு பண்ணுவா? நம்மளதான் நம்ம கொஞ்சம் நிதானிச்சுட்டு வரணும், புரியுதா? அதுக்கு அடுத்த கடகராசிக்காரருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கடகராசிக்காக நொந்து நூடுல்ஸாக போயிட்டார். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம்லாம் இல்லை, கிட்டத்தட்ட 5-6 வருஷங்களாகுது. வாழ்க்கையில் ரொம்ப நொந்து போயிருக்கிறவா ஏன்னா மிதுன ராசிக்காரனும் கடகராசிக்காரன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காய்ச்சல் மருந்தான் கல்லடி பண்ணும். இவள் தனக்கு மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டாக்கா அவளுக்கு எந்த வேலையுமே கிடையாது, எந்த அடியுமே கிடையாது, எந்த விஷயமே கிடையாது, எந்த கஷ்டங்களுமே கிடையாது. இவள் எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். இதே பல்லவி தான், அனுபலவி தான், சரணம் தான். அப்படி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது தான் ரைட்டு. ஆனால் அவ்வளோ உழைப்பையும் கொடுக்கும்போது உடம்பு கொஞ்சம் சோர்வாகும். சில வேலை எதிர்பார்த்து தான் செய்வாள் இல்லையா? நம்ம இவ்வளோ உழைக்கணும், இவ்வளோ பண்ணுறோன்னா நமக்கு ஏதோ நம்ம கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசில் இருக்கும்போது மனுஷன் மனசு தானே, அது இல்லைன்னு போச்சு. தரேன் ஆட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்ச மனுஷால், நமக்கு புரிஞ்ச மனுஷால் நம்மளை ஏமாற்றிட்டு, உனக்கு தெரியல நீ அச்சுடா இருந்தா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கோக்கை போட்டு கேள்வி கேட்கச்ச இவ்வளவு வேதனைங்கிறது சொல்லி மலர். அதாவது அடிக்க போகிறான்னு தெரிஞ்சால் நகர்ந்து போயிடலாம். இவ ஏதோ கொடுக்க போகிறாங்க கிட்ட போனால் படான்னு ஒன்று வச்சு அப்படி எப்படி இருக்கும் மனசுக்கு? இவ்வளோ வேதனை அது எப்படி சொல்ல முடியும்? இவன் நடிச்சிட்டோன்னு சொன்னாலும் அவளுக்கு கேட்கும், சொல்லாத இருந்தாலும் துக்கம். இந்த மாதிரியான வேதனைகள் இந்த மிதுனமும் கடகமும், மிதுனம் பாவம் 12 வருஷமாக பட்டு அது ஓரளவுக்கு நிமிர்ந்துருக்கு. கடகம் 6 வருஷமாக தான் பட்டுருக்குன்னு பேர வழிய இந்த 6 வருஷத்துக்குள்ளேயும் உசுறு ஒன்று தான் உடம்புல இருக்கு. உடலை வச்சு உசுரை வச்சு உடம்பை வாட்டி எடுத்துட்டு
இத்தனைக்கும் இந்த கடகம் வந்து ரொம்ப ரொம்ப சாது, ரொம்ப நல்லது, குழந்த மாதிரி வெள்ளை விளையேன்னு இருக்கிற மனசு, 10.5 மாதத்து தங்கம். இந்த 10.5 மாதத்து தங்கத்தை எத்தனை நெருப்பில் போட்டு சுடுவோம் தங்கமாக இல்லையான்னு பார்க்கறதுக்கு. இத்தனை தான் பொறுப்பு. ஆனாலும் பொறுத்து கொடுத்து இதுமே ஜாலியாக இருக்க போகுது இந்த கடகராசி. உளியில் போட்டு நன்னா பாறையை உளியால் கொட்ட 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 கொட்டக்குன்னு அடித்தா தானேம்மா நல்ல சிலை வருது. அந்த சிலையை சாமி சிலையானா கும்பிடுறோம், அழகு சிலையானா ஆனந்தமாக ஆஹா அப்படின்னு ரசிக்கிறோம் இல்லையா? அப்படி உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வரத்துக்கோசம் தான் இத்தனை நாளாக இந்த சோதனைகள்லாம். அதனால் அதையெல்லாம் நினச்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. இப்போ ஒரு நல்ல வேலை உங்களுக்கு வந்தாச்சு. ஏன் இவ்வளோ கஷ்டம்னா 7 ஜென்மத்தினுடைய பாவத்தை இந்த 6 வருஷங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கோ. ஏதோ ஒரு ஜென்மனே ஏதோ பாவம் பண்ணியிருப்போம், புண்ணியம் பண்ணியிருப்போம். 7 ஜென்மங்களை நம்ம என்ன பண்ணோம்னு யாருக்கு தெரியும்? யாராக இருந்தாலும் அந்த 7 ஜென்ம பாவத்தினுடைய பலன் கொஞ்சம் அதிகமாக தானே இருக்கும். இன்னும் கஷ்ட பலன்களை இந்த 6 வருஷங்களை அனுபவிச்சிருக்கோம் நீங்கள். ஆனால் பரவாயில்ல, உசுறு போகலை, மானம் போகலை, பணம் காசு போச்சு, கொஞ்சம் மன வேதனையாச்சு, இவ்வளோ தானே வழிய. மற்றபடி எதையும் இழந்து விடலைங்க. அந்த வரைக்கும் பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு இனி வரக்கூடிய காலங்களை சந்தோஷமாக இருப்பாருங்க. பிடிச்சபடி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரியான வாழ்க்கையை இப்போ இந்த சனி பயிற்சியில் சனி பகவான் கொண்டு வந்து தரப்போகிறேன். உங்களோட நேர்மையும், உங்களுடைய அன்பும், உங்களுடைய பாசமும், உங்களுடைய உழைப்பும், உங்களுடைய நல்ல குணங்களும் பழிச்சுன்னு மேகத்துக்குள்ளேருந்து வர நிலா மாதிரியாக ஒளிர போகிறதுமா. இப்போ கடகராசிக்காரர்களே சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் தைரியம் வந்துடும் உங்களுக்கு. இதனால் பல கஷ்டப்பட்டதுக்கு உண்மையில் உங்களுடைய துணிவில்லாத மன பயம்தான் காரணமாக இருந்தது. ஆனால் அதுக்கும் நல்ல வளர்ந்தால் தான் தைரியம் வருது. அந்த மாதிரி தைரியம் வரும். 1 மடங்கு கஷ்டப்பட்டதுக்கு 4 மடங்காக நன்மைகளை தான் இப்போ நீங்கள் பார்க்க பாருங்க. பிரச்சனைகள் எல்லாமே வர மார்ச் மாதம் வரைக்கும் தான். மார்ச் 25 தேதி ஆகிப்போச்சுன்னா உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் வேதனைகளும் நல்ல விதமான தீர்வு, நல்ல விதமான முடிவுக்கு வந்துட போகுது. நல்லபடியாக இருக்க போகிறோங்கோ. அதனால் 12 வருஷமாக அப்படி இருந்தோமே, 6 வருஷமாக அப்படி இருந்தோமேனு மிதுராசிக்கார கடகராசிக்காரெல்லாம் துக்கப்பட வேண்டாம். அவளுக்கு ஒரு நல்ல காலம் வருது இப்போ வந்துடுத்து. யாரெல்லாம் அவங்களை கஷ்டப்படுத்தினாலோ அவளை விழுந்து காலில் வந்து விழுந்து நான் பண்ண தப்புன்னு கேட்கக்கூடாது. அந்த மாதிரியாக ஒரு நல்ல காலத்தை உங்களுக்கு இந்த சனீஸ்வர காலம் கொண்டு வந்து கொடுக்க போகுது. உங்களை வானலாக எல்லாரும் புகழ போகிறா. நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட பாடம், இவ்வளோ நாள் பட்ட துன்பமும் உங்களுக்கு தெரியவே போகிறதில்ல. அந்த அளவுக்கு சந்தோஷங்களாக உங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய போகிறது. அதனால் சந்தோஷமாக சந்தோஷமாக சரிங்க. கடவுள் கண் திறந்தாச்சு உங்களுக்கு. இன்னும் கண் திறக்கலையாக்கோ நினச்சிருந்தீங்கோ வேதனையில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நிறைய பண்ணுங்கோ, நிறைய தானம் பண்ணுங்கோ, நிறைய தர்மம் பண்ணுங்கோ. எளியவா, அனாதை, மாற்றுத்திறனாளிகள், நாய், பூனை, காக்கா, கடி, ஏற்கனவே நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டுவா தான். இன்னும் நிறைய பண்ணுங்கோ. பணத்துக்கோ காசுக்கோ எதுக்கோ குறைவு வர போகிறது இல்லை. சிறப்பான திருமண வாழ்க்கை அமைய போகிறது. நல்லா குழந்தை பிறக்க போகிறது. நல்லா வீடு வாசல் கட்ட போகிறோங்கோ. உங்களெல்லாம் யார் வெறுத்தாலோ வளர்ச்சிச்சு இவ்வளோப்பா இப்படி சொல்லிட்டுமே அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வரப்போகிறா. ராணி மாதிரி வாழற ராஜயோக வாழ்க்கை, ராஜா மாதிரி வாழற ராஜயோக வாழ்க்கை உங்களுக்கெல்லாம் கிடைக்க போகுது. அதனால் சந்தோஷமாக சிரிங்க பார்க்கலாம். மீதி ராசிகளுக்கு அடுத்த பதிவில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.